பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆண்டவரை பற்றி தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறது மாத்திரமில்லாமல் வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். கடந்த வாரத்திலே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது என்றும் ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் போன வீடியோவிலே நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த முறையும் சிலுவையை பற்றிய உபதேசத்தில் அந்த தேவபலத்தை குறித்தும் அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு நிருபத்திலே சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். வாருங்கள், நாம் அந்த வீடியோவை பார்க்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படி அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு நிருபத்திலே இந்த வேத வாசனத்தை சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சிலுவையை பற்றி, அதாவது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி குறித்து நான் சொல்லுவதற்கு நான் வெட்கப்படேன் என்று அவர் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, நற்செய்தியை குறித்து, ஆண்டவர் நமக்கு பாராட்டின் அன்பை குறித்து மற்றவர்களோடு சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படாத ஒரு மனிதனாக இருக்கிறார் என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து எனக்காக, உங்களுக்காக அவர் கல்வாரியிலே அடிக்கப்பட்டு சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று வேத வாக்கியம் நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து அப்படி நடந்தார். அவருடைய வாழ்க்கையிலே மனுக்குலத்துக்காக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து அவர் பிறக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அந்த மனுக்குலத்துக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் தேவனாக இருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்று போல் நேசிக்கக்கூடிய ஒருவர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறது மாத்திரமில்லாமல் அவர் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். பாவி மனம் திரும்பி தன்னிடத்தில் வர வேண்டும் என்ற ஒரே விருப்பமுடையவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை, வாழ வைக்கக்கூடிய, பாவத்திலிருந்து மீட்பை தரக்கூடிய, நித்திய நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை உண்டு பண்ணக்கூடிய இந்த சுவிசேஷத்தை நாம் கேட்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது நாம் தேவனிடத்திலே திரும்பி தேவனோடு ஒப்புரவாகிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை அவர் சொல்லுவதற்கு வெட்கப்படாத ஒரு மனிதனாக இருந்தார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ விசுவாசத்தினாலே விசுவாசிக்கத்தக்கதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கத்தக்கதாக, பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்பதை விசுவாசிக்கத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கத்தக்கதாக, விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம் அது ரட்சிப்புக்கு ஏற்ற, ரட்சிப்பு உண்டாவதற்கு ஏதுவான ஒரு தேவ பலனாக இருக்கிறது என்று அவர் சொல்லுவதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. பிரியமானவரே,
அது ரட்சிப்பு உண்டாவதற்கு, அது ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அது தேவபலனாக இருக்குது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா பிரியமானவர்களே. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தை, அந்தஸ்தை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்ததினால, ஆண்டவர் அதை செய்து முடித்தபடினாலே நாம் பிதாவோடு தேவனோடு ஒப்புரவாகத்தக்க காரியத்தை, சேரத்தக்கதான காரியத்தை, அவரோடு உறவாடுகிற காரியத்தை தனி ஒருவராக இயேசு கிறிஸ்து பாவமில்லாத அவர் எங்களுக்காக இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்காக தன்னுடைய முழு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். உயிரையே அவர் நமக்காக கொடுத்தார். நாம் அடிபட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் நொறுக்கப்பட வேண்டிய இடத்திலே, சின்னாபின்னமாக்கப்பட வேண்டிய இடத்திலே, அவமானமாக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்ததை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை நான் யூதராக இருந்தாலும், கிரேக்கனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு நான் பயப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன் என்று அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பலன் என்னவென்றால், அது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது தேவன் கொடுக்கிற ஒரு ஆச்சரியமான பலத்தை இந்த வேதத்திலே நான் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்கிற அந்த அனுபவத்தை, கிறிஸ்தவம் ஒரு அனுபவமாக இருக்கிறது பிரியமானவர்களே. கிறிஸ்தவத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரணம், அது எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டதினாலே, இயேசுவை ஏற்றுக்கொள்ள எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தேவ சமாதானத்தை கொடுக்கிறார். நம்மை சுற்றிலும் எவ்வளவு பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. பிரியமானவனே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இருதயத்திலே நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், என் பாவத்தை மன்னியும், என்னுடைய அக்கிரமத்தை மன்னியும், என் தவறுகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும் என்று ஒருவர் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி கேட்கும் பொழுது, அவருடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவரை சுத்திகரிக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவளே, ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, சகோதரியே, இயேசுவை உங்கள் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் இருதயத்திலே ஒரு பெரிய சமாதானத்தையும் பாவ மன்னிப்பை நிச்சயத்தையும் இயேசு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தேவ பலனாக இருக்கிறது. அது சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 1:18 எழுதியிருக்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போலுக்கு அது பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இங்கே அவரை விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி, சகோதரியே, உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போலுக்கு வைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படும் நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த ரட்சிப்பை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது அது எங்களுக்கு தேவபலனாக இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், ஒவ்வொரு தனி நபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன்.